மக்களே, என் பேர் கபில். ஐபிஎல் வந்து ஃபிக்ஸிங்கான காரணம் என்ன? அதாவது ஐபிஎல் வந்து நான் ஃபிக்ஸிங் நான் சொல்லவே கிடையாது. பட் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ஐபிஎல் பார்க்க வந்து நமக்கு வந்து ஃபிக்ஸிங் மாதிரி இருக்குது. அதாவது ஒன் சைடாக வந்து ஒரு டீமை வந்து வின் பண்ணுற வைக்கிற மாதிரியே வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியும். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஐபிஎல் வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 மேட்ச் வந்து முடிஞ்சிருச்சுங்க. சரிங்களா? ஆல்மோஸ்ட் வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இன்னும் ஒரு 20 டேஸில் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிடும் எந்த டீம் வந்து பிளே ஆஃப்ல போக போகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லா டீமும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 9 மேட்ச் வந்து விளையாடிட்டாங்க. ஒரு சில டீம் வந்து பாட்டம்ல இருந்து இப்போ வந்து ஒரு சில டீம் வந்து டாப் 4 வந்துட்டாங்க. ஸோ அது எஸ்பெஷலி வந்து டெல்லி கேபிட்டல்ஸாக இருக்கலாம், அப்புறம் ஆர்சிபி, இப்போ மும்பை வந்து ரொம்பவே வந்து டவுனில் இருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலுமே வந்து ஒரு சில மேட்சை நம்ம பார்க்கக்குள்ள வந்து ஐபிஎல் வந்து ஃபிக்ஸிங் மாதிரி தெரியும். அதுக்கான 3 காரணம் என்னன்றதை இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து என்ன நம்ம பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஐபிஎல் அதாவது 2020 அதாவது 120 பால் தான் இருக்குது. அந்த 120 பாலில் அசால்ட்டாக வந்து 286 ரன் அடிக்கிறாங்க, 260 ரன், 250 ரன் அசால்ட்டாக அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை வந்து செகண்ட் பேட்டிங் சேசிங்கில் வந்து அதை வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்க. ஸோ இது கேட்கக்குள்ள வந்து நமக்கு வந்து என்னப்பா ரொம்பவே டெக்னாலஜினால வந்து ரொம்பவே வந்து பேட்ஸ்மேன்கள்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னா நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் இந்தியன் பிச் எல்லாமே வந்து பேட்டிங் பிச் தாங்க. சரிங்களா? நீங்கள் எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்க, இந்தியாவில் இருக்க ஆல்மோஸ்ட் வந்து 50 கிரவுண்ட்ஸ் இருக்குது. அதில் மேக்ஸிமம் வந்து பாதிக்கு பாதி வந்து பேட்டிங் பிச்சாக தான் இருக்கும். என்னதான் பேட்டிங் பிச்சாக இருந்தாலுமே வந்து ஒரு சேசிங்கில் எந்த ஒரு பதட்டமும் இன்றி எப்படி வந்து 250 260 ரன் வந்து அசால்ட்டாக அடிக்க முடியுதுன்றது தான் இங்கே வந்து கொஷின் மார்க். நீங்கள் அப்போ உள்ள கிரிக்கெட் எடுத்துக்கிறீங்க வச்சோங்களேன், அந்த காலத்தில் அதாவது 90s 2010 2012 எடுத்துக்கிட்டீங்க, 2020 வரையுமே நீங்கள் எடுத்துக்கோங்களேன், 50 ஓவரில் கிட்டத்தட்ட வந்து 300 ரன் அடிக்கிறதே வந்து ரொம்பவே வந்து பெரிய விஷயமா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வந்து லேட்டரான் வந்து நிறைய பேட் எல்லாமே வந்து பவர்ஃபுல் பேட்ஸும் வந்ததுக்கப்புறம் வந்து 400 ரன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 50 ஓவர்லேயே வந்து 400 ரன் அடிக்கிறது ஈஸியாக இருந்தது. அதை வந்து சேஸ் பண்ணுறது அதை விட ஈஸியாக இருந்ததுங்க 2020க்கு அப்புறம் 2015க்கு அப்புறம். இப்போ ஐபிஎல் வந்ததுக்கப்புறம் வந்து T20லே வந்து 300 ரன் அடிக்கலாம், அசால்ட்டாக 300 ரன் அடிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய டீம் வந்து அசால்ட்டாக 270 230 அதை வந்து சேசிங்கும் பண்ணுறாங்க. ஸோ இதுலேருந்து பார்க்கக்குள்ள வந்து நமக்கு வந்து என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, இது ஒருவேளை வந்து ஃபிக்ஸிங் மாதிரி நமக்கு வந்து தெரியும். பட் வந்து உங்களுக்கு தெரியும், அங்கே போய்ட்டு பிச்சில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதை பொறுத்து தான் நமக்கு இருக்கும். இதுக்கும் அதுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. பட் இருந்தாலுமே வந்து நமக்கு வந்து தோணும்ல, நமக்கு வந்து ஒரு தாட் தோணும்ல, எப்படி வந்து 260 ரன் வந்து அசால்ட்டாக அடிக்கிறாங்க, அதே மாதிரி வந்து 280 ரன் வந்து T20ல 120 பந்தில் எப்படி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் வந்து இந்த ஐபிஎல் வந்து கான்ட்ரவர்சியாக வந்து நடந்திருக்குங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரீசனாக இருக்குது. ஸோ உங்களோட ஒப்பீனியன்ன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் செகண்ட் ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னு, மும்பை விஸ் அம்பையர். அதாவது மும்பை டீமில் வந்து 11 பேர் கிடையாதுங்க, அம்பையரோடு சேர்த்து வந்து 13 பேர் வந்து அங்கே பிச்சர் வந்து ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு மும்பைக்கும் இந்த ஃபிக்ஸிங்க்கும் அப்படியே வந்து இடையில வந்து நிறைய ரசிகர்கள் வந்து கான்ட்ரவர்சியாக வந்து நிறைய வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து 2015 2017 சம்திங்கில் வந்து ஒரு மேட்ச்சில் வந்து பெங்களூர் வந்து ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது கடைசி வந்து நோ பாலாக போட்டிருப்பாரு மலிங்கா. பட் வந்து அதை வந்து கவனிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து மும்பை வந்து 1 ரன் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணிடுவாங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. லேட்ரான் வந்து அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது மலிங்கா போட்டது நோ பால்னு சொல்லிட்டு. அப்போ ஆரம்பிச்சுதாங்க இன்னமும் வந்து மும்பை விஸ் வந்து அம்பையர் வந்து காசு கொடுத்து வந்து மும்பை டீம் வந்து ஜெயிக்க வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறையா வந்து கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ரூலே வந்தது. சரிங்களா? இப்போ நோ பால் வந்து இப்போ நம்ம போடுறாங்களா, ஸோ நோ பால் போடக்குள்ள வந்து ஆன்ஃபீல்டு அம்பையர் பார்க்கலனா அங்கே தேர்ட் அம்பையர் இருக்காருல, ஸோ அவர் பார்த்துட்டு வந்து நோ பால் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் வந்து எல்லாமே வந்து சேஞ்ச் ஆனது. டெக்னிக்கலாக வந்து நிறையாவே சேஞ்ச் பண்ணாங்க. இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஐபிஎல்ல 2024ல் மும்பைக்கும் பெங்களூருக்கும் மேட்ச் நடந்ததுங்க. ஸோ மும்பைக்கும் பெங்களூருக்கும் மேட்ச் நடந்ததில் ஹர்திக் பாண்டியா தான் கேப்டனாக இருக்கார். உங்களுக்கே தெரியும், ஆப்வியஸாக ஹர்திக் பாண்டியா மும்பை டீம் கேப்டனாக இருக்கார். அவர் டாஸை போடக்குள்ளே வந்து எல்லாருமே வந்து டாஸ் எப்படி போடுவாங்க, ஸோ ஸ்ட்ரெயிட்டாக எப்படி போடுவாங்க. பட் வந்து ஹர்திக் பாண்டியா அந்த மேட்ச்சில் வந்து டாஸை வேணுமென்று போட்டாரான்னு தெரியல, ஸோ இப்படி தூக்கி போட்டிருப்பாரு. சரிங்களா? ஸோ டாஸை இப்படி தூக்கி போட்டுட்டு ஹர்திக் பாண்டியா முன்னாடி போயிருந்திருப்பாரு. லேட்ரான் வந்து இவர் இருக்கிற டியூப்ளசிஸ் வந்து பார்க்கவே இல்லை, டாஸ் வந்து உழுதுதான்னு பார்க்கவே கிடையாது. ஸோ அவர் அங்கே திரும்பிட்டு இருந்தார். ஸோ ஹர்திக் பாண்டியா முன்னாடி போனதுக்குள்ளே வந்து டியூப்ளசிஸ் அந்த டாஸை வந்து பார்க்க போகிறதுக்குள்ளே அங்கே இருக்க வந்து அதாவது ரெப்ரி இருக்கார்ல, ஸோ அவங்க தான் வந்து எடுத்து காமிப்பாங்க யாருக்கு டாஸ் விழுந்ததுன்னு சொல்லிட்டு. அவர் வந்து எடுத்து கையை வந்து அந்த டாஸை வந்து திருப்பி காமிச்சிட்டான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து ரொம்பவே வந்து வைரலாக போனது. அதில் வந்து அடுத்த மேட்சே வந்து சன்ரைசர்ஸ்க்கும் அதாவது ஆர்சிபிக்கும் மேட்ச் நடந்ததில் அப்போ வந்து டியூப்ளசிஸ் வந்து சன்ரைசர்ஸ் டீம் கேப்டன் இருக்கார்ல, ஸோ பேட் கமின்ஸ்ட்டு அதை சொல்லி அதுக்கப்புறம் வந்து அது வந்து வைரலாக போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ அதாவது கரண்ட்டில் வந்து ஒரு 10-15 மேட்சாகவே வந்து டாஸ் போட்டதுக்கப்புறம் வந்து கேமரா வந்து அந்த டாஸை வந்து ஜூம் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி வந்து இந்த ஐபிஎல்ல வந்து போயிட்டு தாங்க இருந்தது. ஸோ இதனால தான் வந்து இந்த ஐபிஎல் வந்து
ஃபிக்ஸிங்காக இருக்குமான்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கேள்விக்குறி ஏற்படுது. அந்த வீடியோ வந்து வைரலாக போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஒவ்வொரு மேட்ச்சுக்குமே வந்து டாஸ் போட்டதுக்கப்புறம் கேமரா வந்து கரெக்டாக வந்து ஜூம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபஸ்ட்டு வந்து மும்பை மேட்ச் மட்டும்தான் கேமரா வந்து ஜூம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லா மேட்சுமே வந்து கேமரா வந்து ஜூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து செகண்ட் இதாக இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை வந்து எல்லா மேட்சுமே வந்து ஃபிக்ஸிங் பண்ணி ஒரு டீமை வந்து ஜெயிக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுவாங்களா, இல்லை பின்னாடி வந்து நிறையா மணியை வந்து சர்க்குலேஷன் ஆகிட்டு இருக்கான்றது நமக்கு தெரியாது. ஸோ அந்த ஐபிஎல் நிர்வாகம், அதாவது பிசிசிஐக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ உங்களோட ஒப்பீனியன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேர்ட் விஷயம் என்ன, அது தேர்ட் ரீசன் வந்து என்னன்னு நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சென்னை மேட்ச் வந்து நிறைய பேர் நீங்கள் பார்ப்பீங்க. சென்னை மேட்ச் வந்து யாருக்காக சென்னை வந்து டீம் ஆறதை பார்க்குறான்னு கேட்டீங்கன்னா, ஸோ டோனியோட கடைசி வந்து ஐபிஎல்லாம் இது இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் வந்து அது என்னன்னு தெரியல. மேபி இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. டோனிக்காக கண்டிப்பாக வந்து இந்த ஐபிஎல்ல வந்து நிறைய ரசிகர்கள் அவர் வந்து மேட்ச் ஆடணும், பார்க்கணும், அவர் வந்து பேட்டிங் ஆடுறதுக்கோசரம் தான் வந்து பார்க்குறதுக்கு நிறைய பேர் வராங்க. ஈவன் தோ சென்னை வந்து ஜெயிக்கலாலும் பரவாயில்ல, டோனி வந்து பேட்டிங் ஆனால் எங்களுக்கு போதுன்னு சொல்லிட்டு அதுக்கு மட்டும்தான் அவங்க வராங்கன்னு சொல்லிட்டு 100% வந்து நிறைய பேருக்கு தெரியும். பட் இருந்தாலுமே வந்து இதில் வந்து நீ என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டோனி வந்து ஆட வர்றாருல்ல, ஸோ டோனி வந்து இந்த ஐபிஎல்லை பொறுத்த வரையுமே ஐபிஎல் 2024 எடுத்துக்கிட்டே வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் வந்து ஒரு 17th வந்தார், 17th ஓவரில் வந்தார், சரிங்களா. ஸோ அந்த ஓவரில் கூட நிறைய ரன் அடிச்சாரு. மீதி எல்லா மேட்சுமே பாருங்களேன், கடைசி ஓவரில் அது ஒரு 2 பால் இருக்கும், இல்லை வந்து ஒரு 4 பால் இருக்கும், இல்லை வந்து ஒரு 5 பால், இல்லை வந்து 1 பால் இருக்கும். அந்த மாதிரி டைமில் தான் வந்து டோனி வந்து இறங்குறாரு. இது வந்து எனக்கு வந்து மேபி ஒருவேளை வந்து ஃபிக்ஸிங் மாதிரி எனக்கு தோணுது, சரிங்களா. ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். பிகாஸ் வந்து எப்படிங்க, ஸோ கடைசி ஓவரில் 19வது ஓவரில் எப்படிங்க விக்கெட் விழும், ஸோ வேணுமென்று விக்கெட் எப்படி விழும், சரிங்களா. அதுதான் என்னோட கேள்விக்குறியாக இருக்கும். அதுவும் வந்து சென்னை பேட்ஸ்மேன்கள் வந்து வேணும்னே வந்து எப்படி வந்து விக்கெட்டை வந்து இழக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சத்தியமாக வந்து தெரியல. ஸோ உங்களோட ஒப்பீனியன்ன்றதை கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு பக்கமே இருந்தாலுமே வந்து இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டோனி வந்து அந்த கடைசி 2 பால்ல வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 சிக்ஸாக அடிக்கிறார், இல்லை வந்து ஒரு 4ஆவது அடிக்கிறார், இல்லை வந்து சிங்கிளாவது எடுக்கிறாரு. ஸோ மும்பை மேட்ச்சில் வந்து 3 சிக்ஸ் அடிப்பார் நினைக்கிறேன் தொடர்ந்து. ஸோ அதுதான் வந்து வின்னிங் காஸ்ட்டாக இருந்தது. ஸோ அந்த மும்பை மேட்ச்சில் ஸோ அதுதான் வந்து அதாவது அதுதான் வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை ஏற்படுத்தினது. ஸோ இதுதான் வந்து எனக்கு வந்து பர்சனலாக வந்து இது வந்து ஒரு வேளை வந்து ஃபிக்ஸிங்காக இருக்குமோ. ஸோ டோனி வந்து கடைசி ஓவரில் வந்து இறங்கணும். ஸோ இது வந்து ஒவ்வொரு மேட்சுமே வந்து அவங்க வந்து எழுதி வச்சிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே வந்து ஒரு விஷயம் தோணுச்சு. அதை நான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த 3 விஷயத்தில் வந்து உங்களுக்கு வந்து எது வந்து ஆமாப்பா இது வந்து நடந்திருக்குப்பா, ஸோ ஒருவேளை வந்து ஐபிஎல் வந்து ஃபுல் அண்ட் வந்து ஃபிக்ஸிங்காக இருக்குமா அப்படின்னு சொல்கிறத உங்களுக்கு தோன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை சொல்லிட்டே போனாங்க. ஸோ இன்னொரு மேட்ச் கூட நடந்தது. ஸோ டெல்லிக்கும் அப்புறம் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மேட்ச்சில் வந்து கிளியராக வந்து பேட்டில் பண்ணிட்டு கேட்சை பிடிச்சாரு. பட் வந்து யாருமே வந்து அப்பீல் பண்ணலை. ஸோ அந்த மேட்ச்சில் வந்து கொல்கத்தா வந்து 272 ரன் அடிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து டெல்லி வந்து ஆல் அவுட் ஆயிடுவாங்க. ஸோ அதிலிருந்து ஐபிஎல் வந்து நம்ம வந்து ஒரு மேட்சாக நம்ம பார்க்குறத தாண்டி ஐபிஎல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸாக மாறிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து தோணுதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய இடத்துல வந்து டிக்கெட்ஸை வந்து கள்ளச்சந்தையில் விற்கிறாங்க 6000 ரூபாய்க்கு, அப்புறம் வந்து 10,000 ரூபாய்க்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒருத்தர், சரிங்களா. ஸோ இப்போ டோனி பேரை சொல்லி ஒரு டிக்கெட் விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ டோனி வந்து இறங்க போகிறாரு. ஸோ இன்றைக்கி மேட்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சென்னைக்கு 10,000 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்குறவனு இருக்கான், 50,000 கொடுத்து டிக்கெட் வாங்குறவனு இருக்கான். ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்து ஒரு மேட்சை வந்து நம்ம வந்து மேட்சாக பார்க்கணும். ஸோ நீங்கள் வந்து நேரடியாக நீங்கள் எப்போ பார்க்குறீங்கன்னா, ஓகே 2000க்கு 3000க்கு நீங்கள் வாங்கலாம், கள்ளச்சந்தையில் போய்ட்டு நீங்கள் வாங்காதீங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து கள்ளச்சந்தையில் வந்து டிக்கெட் வாங்கி ஒருத்தர் மாட்டிக்கிட்டாரு, சரிங்களா. ஒரு டிக்கெட்டு ப்ரைஸே வந்து ஒரு 500 1000 தான் இருக்கும். அதுவும் லோ ப்ரைஸாக தான் இருக்கும். ஸோ ஹை ப்ரைஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து நமக்கு வந்து வாங்க மாட்டாங்க, சரிங்களா. ஸோ அது வந்து செலிபிரிட்டிஸ் மட்டும் தான் வாங்குவாங்க. அதை வந்து 6000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறதுல இருந்து ஆர்சிபி மேட்ச்சில் ஒருத்தர் வந்து ஆர்சிபி மேட்ச் பார்க்குறதுக்கு ஒருத்தர் வந்து 50,000 செலவு பண்ணி ஒரு டிக்கெட் வாங்கியிருக்காரு. எக்ஸாக்டாக வந்து 52,322 சம்திங் மணி கொடுத்து அந்த மேட்சை பார்க்குறது வாங்கியிருக்காரு. அந்த மேட்ச்சில் வந்து ஆர்சிபி வந்து தோத்துருச்சு. ஸோ இதுதான் வந்து பேக் ஃபயர் ஆகியிருந்திருக்கு. ஒரு டிக்கெட்டை 52,000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்காருன்னா பார்த்துக்கோங்க, நீங்களே பார்த்துக்கோங்க எவ்வளோ கிரேஸியாக இருந்திருப்பாங்க. ஸோ ஐபிஎல் வந்து ஓகே என்டர்டைன்மெண்ட், சரிங்களா. ஸோ நமக்கு வந்து என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், அதுக்கு நம்ம வந்து தேவையில்லாமல் செலவு பண்ணிட்டு நம்ம பார்க்கக்கூடாது. அண்ட் ஒன் மோர் திங் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி உயிரை கொடுத்து நம்ம வந்து மேட்சை பார்க்கக்கூடாது. மேட்ச் வந்து பார்க்குறோமா, ஸோ அதோட போயிட்டே இருக்கணும். ஸோ அதை விட்டுட்டு வந்து நம்ம வந்து ஐயோ சென்னை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தீவிரமாக நம்ம இறங்கக்கூடாது. ஏன்னா அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க, நம்ம வேலையை நம்ம பார்க்கணும்ல. ஸோ அதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த 3 விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ ஒருவேளை வந்து ஐபிஎல் வந்து ஃபிக்ஸிங்காக இருக்குமோ, ஒருவேளை வந்து எல்லாமே வந்து முன்னாடியே ஏற்பாடு பண்ணி அந்த மாதிரி நடக்குதான்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூன்றது கமெண்ட் பிலோ.
அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஐபிஎல் மேட்ச் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட இந்த கிரி டாக்ஸ் கபில் உங்களை சந்திக்கிற. அது வரையும் லெட்ஸ் சில், டாடா, பபாய், see you.